அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் இயற்கை உணவு புடலங்காய் கட்லெட். தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை மாவு, சீரகத்தூள், இந்துப்பு, மிளகுத்தூள், நிலக்கடலை தூள், பொடிசாக ரவுண்டாக நறுக்குன புடலங்காய், தேங்காய் துருவல், பீட்ரூட். இது இப்போ எப்படி செய்கிறோன்னு பார்ப்போமா? இந்த புடலங்காய் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல புடலங்காய் நல்லா பிஞ்சு புடலங்காயாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நடுவில் உள்ள விதையெல்லாம் சுத்தமாக நீக்கிடுங்க. நீக்கிட்டு இதை இந்து உப்பு கலந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை மாவு, தேங்காய் துருவல், சீரகத்தூள், இந்துப்பு, மிளகுத்தூள், நிலக்கடலை பவுடர். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட் இருக்குல்ல, இந்த பீட்ரூட்டை எடுத்து இதில் உள்ள சாறை அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைங்க. எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு, பால் மாதிரி. இதை என்ன பண்ணுறீங்க, இதை சின்ன சின்ன பாலாக ஊற்றிக்கோங்க. உருட்டி புடலங்காய் இருக்குல்ல, அதே மாதிரி மறுபடியும் ஒரு பால் மாதிரி உருட்டி அதை நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதோட சேர்ந்து புடலங்காயிலேருந்து நீர் சத்து காய் எல்லாருமே சாப்பிடலாம். சில பேருக்கு இந்த புடலங்காய் வாடையே பிடிக்காது, சமைச்சாலும் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா
விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான புடலங்காய் கட்லட் ரெடி. கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த புடலங்காய் கட்லெட்டை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. நன்றி.